Uh, Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of PGTRB and we are discussing Guru Charan Das's Laran Sahib. Guru Charan Das is a very famous writer in Indian literature, and he has written 3 plays, and we have been prescribed this play, Laran Sahib. Laran Sahib, when was it published? It was published in 1970, Laran Sahib. And what type of play is Laran Sahib? Laran Sahib is a historical drama. இது ஒரு வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு டிராமா. அண்ட் வாட் இஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் டிராமா? இந்த டிராமால எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க? ஹிஸ்டாரிக்கல் டிராமா அப்படின்னா யாருடைய ஹிஸ்டரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ஃபோக்கஸஸ் ஆன் த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் தட் ஹேப்பன்ட் இன் பஞ்சாப் டியூரிங் 1840s. 1840களில் பஞ்சாபில் நடந்த அந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா எழுதப்பட்டது. சரி சார், பஞ்சாப் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நார்மலி இன் பஞ்சாப் தெர் ஆர் கிளான்ஸ், பஞ்சாபிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பஞ்சாபிஸ்ல there was a very famous king, and the king is King Ranjit Singh. King Ranjit Singh was one of the famous kings. And this Ranjit Singh was a terror to the English rulers. He is called the Lion of Punjab, the one-eyed Lion of Punjab. ஏன் அப்படின்னா, அவருக்கு ஒரு கண்ணு சின்ன வயசுலே because of a disease, childhood disease, he lost one eye, but still he was a very strong ruler. அப்போ அவருடைய காலகட்டத்துல என்னாச்சு? English men, British men were not able to have a stronghold in Punjab. பஞ்சாபில் கால் எடுத்து வைக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தார்கள். ஆனா கிங் ரஞ்சித் சிங் என்ன பண்ணாரு? தொடர்ச்சியாக ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி கொண்டிருந்தார். அந்த போராட்டத்தில் தன்னுடைய உயிரையும் அவர் இழந்தார். அப்ப அவருடைய இறப்பிற்கு பின்பு எவ்வாறு ஆங்கிலேயர்கள் பஞ்சாபினுள் தங்களது கண்ட்ரோலை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க, பஞ்சாபுக்குள்ளார எப்படி என்ட்ரானாங்க, ஹவு தே கெயின் கண்ட்ரோல் ஓவர் பஞ்சாப் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்ப ஸ்டோரியா கொடுக்கப்பட்டு இருக்கிறது. Did you understand this, teachers? After the death of King Ranjit Singh, there was political instability in Punjab. அது வரைக்கும் பாலிடிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அரசாட்சி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இங்கிலீஷ் மென் were not able to enter into Punjab's politics. அதாவது பஞ்சாப் அரசியலினுள்ளே இந்த ஆங்கிலேயர்கள் மூக்கை நுழைக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தார்கள். அவ்வாறு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் த லைன் ஆஃப் பஞ்சாப், கிங் ரஞ்சித் சிங். அந்த ரஞ்சித் சிங்குடைய இறப்பிற்கு பின்பு அப்ப அந்த பஞ்சாப்குள்ளார எப்படி ஆங்கிலேயர்கள் நுழைந்தார்கள், எவ்வாறு அங்க இருந்து முக்கியமான ஒரு சில விஷயங்களை கைப்பற்றினார்கள், எவ்வாறு அங்க இருந்த ஒரு அதாவது கிங் ரஞ்சித் சிங்குடைய மனைவியை எவ்வாறு அவர்கள் துரத்தி அடித்தார்கள், ரஞ்சித் சிங்குடைய மகன் என்னவானார், அந்த ரஞ்சித் சிங்குடைய மனைவியிடம் இருந்த அந்த கோஹினூர் வைரம் என்ன ஆனது அப்படிங்கிறது தான் இந்த பிளே உடைய மெயின் ஃபோக்கஸ். We also know that during this time in England, who was the emperor? Who was the emperor of Britain during the 1840s? Any information, teachers? 1840களில் பிரிட்டனில் யார் ஆட்சி செய்து கொண்டிருந்தது? எலிசபெத் ஃபர்ஸ்ட். 1840 இல்லையா? 18th century is called Victorian age. Victorian age, beautiful. It is Victorian age. அப்ப இந்த Victorian age டைம்ல தான் என்ன ஆச்சு அப்படிங்கிறீங்கன்னா, it is called the golden age of England. அந்த Victorian ageல பாத்தீங்கன்னா குயின் விக்டோரியா டிக்ளேர்ட் ஹெர்செல்ஃப். இன்னும் கொஞ்சம் ஒரு 1880கள் 90கள் 100கள் அப்படின்னு போயிட்டு 19,000 அப்படின்னு வந்துட்டீங்கன்னா, you find that Queen Victoria declared herself as the Queen of England also, sorry, Queen of India also. அந்த அளவுக்கு பயங்கரமாக பிரிட்டன் வந்து இந்தியாவில் காலூண்டிய காலகட்டம் அது. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருந்த ஒரு முக்கியமான பொக்கிஷம், இட்ஸ் கால்டு கோஹினூர் டைமண்ட், a purple color diamond.
இந்த புத்தகத்தில் அதை பத்தி சொல்லியிருக்காங்க இந்த பிளேல. கோஹினூர் டைமண்ட் இஸ் அ பர்பிள் கலர் டைமண்ட், ஒன் ஆஃப் த ஐடென்டிட்டி ஆஃப் இந்தியா. அந்த கோஹினூர் டைமண்ட் யாரிடம் இருந்தது அப்படின்னா கிங் ரஞ்சித் சிங் உடைய மனைவியிடம் இருந்தது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிளேயை வந்து நான் இப்பயே டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பல, போகும்போது சொல்றேன். அண்ட் ஷி இஸ் கிவிங் இட் டு சம்படி ஆஸ் அ மார்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், பட் தட் மேன் deceives the lady, hands it over to Queen Victoria, and Queen Victoria has the Kohinoor diamond. Even today it is with the English government. That is a sign that India is under the control of Great Britain. அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி எல்லாம் நடந்த ஒரு காலம் தான் 1840. அந்த 40கள் அப்படின்னா 41ல இருந்து 50 வரைக்கும் உள்ள ஒரு காலகட்டம். Now let's get to know more about King Ranjit Singh. Who is King Ranjit Singh அப்படின்னு கேட்டீங்கன்னா, King Ranjit Singh was the founder and the first Maharaja of the Sikh Emperor. சீக் சாம்ராஜ்யத்தின் ஃபவுண்டர் அவர் தான் ஃபர்ஸ்ட் மகாராஜா, முதல் சீக்கிய மகாராஜா. அவர் எந்த வருஷம் வரைக்கும் ஆட்சி செய்தார் அப்படின்னா, he ruled Punjab from 1801 to 1839. அப்ப சீக்கியர்கள் அப்படிங்கும்போது they lived in clans. சின்ன சின்ன கிளான்களாக வாழ்ந்தார்கள், சின்ன சின்ன அமைப்புகளாக வாழ்ந்தார்கள். அப்ப இந்த அமைப்புகளுக்குள்ளே நிறைய போராட்டம். whenever there is a clan, whenever there is a tribe, there will be always conflict between the tribe. அப்ப majority of the tribe they sided with Ranjit Singh, but there were a few tribes which were against King Ranjit Singh. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எம்பையர் வீழ்வதற்கு காரணமாக இருந்ததும் சீக்கியர்கள் தான். வெள்ளைக்காரர்கள் அவங்க மெயின் எனிமி. அந்த வெள்ளைக்காரர்களுக்கு சாதகமாக அவர்களோடு கை கோர்த்தவர்கள் இந்த ரஞ்சித் சிங்குடைய சகாக்கள் என்பது நமக்கு தெரிய வரும். அதற்கப்புறம் நமக்கு பார்த்துக்கோங்க, இவரு சின்ன வயசுலயே he survived small pox in infancy. குழந்தை பருவத்தில் அவருக்கு ஸ்மால் பாக்ஸ் வந்தது. and because of that he lost sight in his left eye. அவரது இந்த லெஃப்ட் ஐல வந்து என்னாச்சு, he lost eyesight. அவருக்கு கண் பார்வை இல்லாமல் போனது. அதனாலதான் he is called one-eyed lion, one-eyed lion of Punjab, the lion of Punjab. பஞ்சாபின் சிங்கம், அதுவும் ஒத்தக்கன் சிங்கம் என்று அழைக்கப்பட்டார். and then he fought his first battle. இவருடைய வரலாற்றை எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கலான்னு கொஞ்சம் அப்படியே டிக் பண்ணேன். he became a warrior at the age of 10. 10 வயதிலே தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து போருக்கு சென்றவர். அப்போ இவர் ஒரு பெரிய போர் வீரராக இருந்தார். அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சகாப்தத்திற்கு பின்பு 1839 ஆண்டு வரைக்கும் அவர் அரசனாக இருந்து 40வது ஆண்டிலிருந்து ஒரு 10 ஆண்டுக்குள்ளார பஞ்சாப் என்ன நடந்தது, பஞ்சாபில் என்னென்ன விஷயம்லாம் நடந்தது, எவ்வாறு பஞ்சாப் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் உள்ள போச்சு அப்படிங்கிறது தான் இந்த பிளேயுடைய மெயின் ஃபோக்கஸ். Now let's get into the characters in Lawrence Sahib. Who are the major characters? இந்த ஒரு பிளேல மேஜர் கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னு தான் பார்க்க போறோம். The major character அப்படிங்கிறீங்கன்னா, இங்கிலீஷ் சைட்ல you have Lord Henry Hardinge. He is the Governor General of India. And where is he அப்படிங்கிறீங்கன்னா, he is in Calcutta. Lord Henry Hardinge, இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் மேன், and he was appointed as the Governor General of India. And then we have the hero of the play. Are you with me, teachers? Who is the hero of the play? Lord Henry. Oh, sorry. Takkana close ஆயிடுச்சு. Let me take that particular file again. Okay. Right. Now, Henry Lawrence. Henry Lawrence
is the hero of the play. Okay, he is popularly known as லாரன்ஸ் சாஹிப். லாரன்ஸ் அப்படிங்கிற அந்த நேம்ல இருந்து என்ன எப்படி அவருக்கு பாப்புலர்லி பீப்புள் ஸ்டார்டட் காலிங் ஹிம் ஆஸ் லாரன்ஸ் சாஹிப். தட் இஸ் அதர் நேம். சாஹிப் அப்படின்னா சார் அப்படின்னு அர்த்தம். சரி, இவரை பத்தி என்ன இருக்கு அப்படின்னா, இவர் வந்து இந்தியனா அப்படின்னு கேட்டேன். ஹி இஸ் நாட் இந்தியன். ஹி இஸ் இங்கிலீஷ் மேன் ஹூ வாஸ் வெரி மச் செலிப்ரேட்டட் பை த நேட்டிவ் இந்தியன்ஸ். இந்தியர்கள் இவரை மிகவும் நேசித்தார்கள். ஏன் அப்படின்னா, he was moving very close to the Indians and the people never thought he was a Englishman. He became an influential ruler. He was a British agent in Punjab and everybody called him as Lawrence சாஹிப். அப்படின்னு அவர் கூப்பிட்டாங்க. சரி, இவரை பத்தி நம்ம பிளேல என்ன சார் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டா, வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் லாரன்ஸ் சாஹிப் ஆர் வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஹென்ரி லாரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is 40 years old when the play begins. பிளே பிகின் ஆகும் பொழுது அவருடைய வயது வந்து 40. he had a long face, கொஞ்சம் நீட்டமான முகம், கொஞ்சம் ப்ரூடிங்னா எப்பொழுதும் தாட்ஃபுல்லா இருப்பார், யோசித்துக்கிட்டே இருப்பார். ஸோ he has a long brooding face, கொஞ்சம் முடி வந்து கிரே கலர் ஹேர் அண்ட் வேன் டைக் பியர்ட். அப்படின்னா மீச இருக்கும், கீழே கொஞ்சமா குறுந்தாடி இருக்கும். ஓகே, நீங்க இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் அதுல வந்து க்ளோன் விஜய் அவர் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் மீச தாடி ஸ்டைல், தட் இஸ் கால் வேன் டைக் பியர்ட். மீச இந்த கீழே மட்டும் லைட்டா கொஞ்சம் தாடி அது மாதிரி வச்சிருப்பாரு. அவருடைய காம்ப்ளெக்ஷன் அப்படிங்கும்போது அவருடைய ஸ்கின் கலர் என்ன அப்படின்னா, his skin color was dark. It was almost brownish and blackish. And so everybody in India, particularly particularly the peasants of Ferozapur, okay, the peasants abina, the farmers, the ordinary men of Ferozapur, they loved this man. And அவருடைய appearance பார்க்கும் பொழுது அவருடைய ஸ்கின் கலர் வந்து இந்தியன் ஸ்கின் கலர் மாதிரி இருந்ததுனால easily he could be mistaken for a North Indian. இவ்வளவு விஷயம் நமக்கு வந்து இந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த பிளேல. particularly in this book in page number 36 அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. 36ல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, the people of Ferozapur district, Punjab, Ferozapur district, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மக்கள், they saw him as a savior. தங்களுடைய மீட்பராக அவரை பார்த்தார்கள். அந்த அளவுக்கு people loved him. சரி, இவருடைய பாஸ்ட் என்ன? இவர் வந்து பின்னாடி இந்த பஞ்சாபுக்கு வந்து கவர்னர் ஆக போறாரு. இந்த கவர்னர் ஆகுவதற்கு முன்பு அவர் என்னவாக இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, in 2 years, before 2 years, he was in the border as a minor clerk with the revenue survey. பார்டர்ல இருந்த ஒரு ஆபீஸ், அந்த ஆபீஸ்ல ஒரு மைனர் கிளர்க்கா இருந்தாரு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு. and from there he became popular with the people. When the play begins, Lord Hardinge, and there is a man by name Currie. Okay, there is a man by name Currie, Currie. வரும் பின்னாடி நம்ம இன்னும் முன்னாடியே சொல்லிடுவோம். Okay, these two people are discussing. Lord Henry Hardinge and Currie, they are discussing to send somebody to Punjab as a governor. ஏன் அப்படின்னா, the king வீழ்த்தப்பட்டார், the சீக்கிய சாம்ராஜ்யம் சாய்க்கப்பட்டோன இப்ப கம்ப்ளீட்டா there was a peace treaty which was signed. அந்த peace treaty படி the Sikhs கையில இருந்த guns were to be surrendered. Jammu and Kashmir was to be handed over to the British government, and the British government will be appointing a governor for Punjab, and under the rule of the governor, under the stewardship of the governor, the queen can rule that particular state. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. இட்ஸ் கால்ட் த லாகூர் ட்ரீட்டி. அந்த லாகூர் ட்ரீட்டிக்கு அப்புறம் அந்த பஞ்சாப் ஸ்டேட்டுக்கு யாரோ ஒரு கவர்னர் அனுப்பணும். அப்படிங்கும்போது யார் அனுப்பலாம் அப்படின்னு லார்ட் ஹென்ரி ஹார்டிங்கே இஸ் டிஸ்கசிங். அப்ப டிஸ்கஸ் பண்ணும்போது மக்கள்கிட்ட கேட்கிறாரு, அங்க இருக்க பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ்ட. அப்ப எல்லாம் சொல்றாங்க, இந்த பஞ்சாப் மாநிலம் தான் நமக்கு பெரிய தலைவலியாக இருந்தது. இந்த பஞ்சாப் மாநிலத்தை சமாளிக்கணும்னா அது ஒரு ஆளால தான் முடியும். யாரு அப்படின்னா
It is Henry Lawrence. Henry Lawrence ஒருவரால் தான் முடியும், because he is too friendly with the people of Punjab. பஞ்சாப் மக்கள் அவரை லவ் பண்றாங்க. They started calling him as Lawrence Sahib. அதனால அவர் அனுப்பிச்சா ஓகேவா இருக்கும். சரி, யார் அந்த ஹென்றி? அந்த ஹென்ரிய வர சொல்லுங்க அப்படின்னு லார்ட் ஹென்றி ஹார்டிங்கே சொல்லி இருக்கிறார். அப்ப a word was sent to Henry Lawrence, and Henry Lawrence is going to Calcutta to meet Lord Henry Hardinge. அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன்ல இருக்கையில ஹென்றி லாரன்ஸ் உள்ள போறாரு. அப்போ போகும்போது நமக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்ன அப்படின்னா, லார்ட் ஹென்றி ஹார்டிங்கே comes to know that Henry Lawrence is very popular among the people. Are you there, teachers? Yes, sir. Along with this particular man, Curry, there is one more man there who is in a conversation. And the name of the person என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதையும் நமக்கு கொஸ்டினா கேட்கலாம். The name of the person is Eliot. ELLIOT. இந்த மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது லார்ட் ஹென்றி ஹார்டிங்கே கேட்கிறாரு, யாரை நாம் அனுப்பலாம் பஞ்சாபுக்கு அப்படிங்கும்போது உடனே எலியட் சொல்றாரு, அங்க ஹென்றி லாரன்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாரு இங்க மக்கள் கிட்ட. He has become very close with the people of India, particularly பார்டர்ல இருக்க மக்கள், பஞ்சாப் பார்டர்ல இருக்கக்கூடிய மக்கள், they started loving him. அந்த ஆளை நம்பி நம்ம அனுப்பலாம் சார் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி அந்த ஆளை வர சொல்லுங்க அப்படிங்கும்போது ஹென்றி லாரன்ஸ் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. ஹென்றி லாரன்ஸ் பார்த்தோன்னே கரி சொல்றாரு, இவன் ரொம்ப சின்ன பையனால தெரியுறான், he is a junior man, இவரை போயா நம்ம அனுப்புறது அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அப்ப ஈலியட் என்ன சொல்றாரு, இல்ல இவரை குறைச்சி மதிப்பிடாதீங்க, he has a great reputation among people, people love him. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மனிதன் அனுப்புறது தான் நல்லது அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி, they decide to send Henry Lawrence to Punjab as the governor. Did you understand that, teachers? ஒரு கேரக்டர் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, ஒரு 2-3 கேரக்டர்ஸ் கனெக்டடா சொல்லியாச்சு. நவ் இந்த ராஜா ரஞ்சித் சிங் இருந்தார் இல்லையா, the Sikh emperor, அவருக்கு எதிராக சதி வேலை செய்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there were 2 people who indulged in treachery. These are the villains, these are the betrayers. வெள்ளையர்களோடு சேர்ந்து கொண்டு அரசனை வீழ்த்த திட்டம் போட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, ஒன்னு லால் சிங், a Sikh courtier, and then there is another person called Tej Singh. இவர்கள் இருவரும் என்ன பண்றாங்க, they join hands with the British army and they bring about the downfall of the king ரஞ்சித் சிங். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, கிங் ரஞ்சித் சிங்க்கு ஒரு பையன் இருந்தான். What is the name of the son அப்படின்னு கேட்டாங்கன்னா, his name is Dalip Singh. When the play opens, he is 12 years old. இவருக்கு வயசு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு 12 வயது. He is a 12 years old boy, and this boy later in the play he will be in Punjab, but then he will be exiled. He will be transported to Britain. பிரிட்டனுக்கு இவரை என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் they will place him in the Queen's court, and there he will be known as the Black Prince. He will be known there as a Black Prince. இதெல்லாம் வரலாற்றில் அழிக்க முடியாத உண்மைகளாக இடம்பெற்ற தகவல்கள் இந்த பிளேலையும் இருக்கு. அதனாலதான் இந்த பிளே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளே. Now, who is the wife of King Ranjit Singh? The wife of Maharaj Ranjit Singh is Rani Jindal. She is the Queen of Punjab. இந்த ஹென்றி லாரன்ஸை நம்பி ஏமாற போற ஒரு குவீன். அவன் ரொம்ப நல்லவன் நினைச்சு அவனோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்லினஸுக்கு அடையாளமாக அரசன் தன்னிடம் கொடுத்த அந்த கோஹினூர் டைமண்டை ஹென்றி லாரன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா ஹென்றி லாரன்ஸ் என்ன பண்ணுவான், அவனுக்கு எதிராக அந்த இங்கிலீஷ் கவர்மெண்ட் டர்ன் ஆகும்போது he wanted to be the friend of the English government, his own government. So he will hand over the Kohinoor diamond, and he will also turn against his own friend Rani Jindal. Rani Jindana என்ன பண்ணுவான், he will arrest her and he will put her into prison, and he will transport Dalip Singh to England. இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த பிளேல நிறைய இருக்கு. அதற்கப்புறம்
we need to know something about Baba. Who is Baba? அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, பாபா இஸ் அ டியூட்டர் ஆஃப் டாலிப் சிங். சரி சார், இவருடைய ரோல் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபா tells டாலிப் சிங் about the past history of Punjab. He will speak about how Maharaj Ranjit Singh, how he was a very strong emperor, how he posed a serious threat to the British government, and how he was betrayed by Lal Singh and Tej Singh. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை அவர் சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்டோம்னா அந்த பையன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கோபமாயி லால் சிங் தேஜ் சிங்க்கு எதிராக போரிட வேண்டும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போரிட வேண்டும் என்று முடிவு பண்ணுவான். அதற்கப்புறம் நமக்கு இந்த பர்டிகுலர் பிளேல வரக்கூடிய ஒரு கேரக்டர் யாரு அப்படின்னா லம்ஸ்டென். Who is Lumsden? அப்படிங்கும்போது let me type the full name. The full name of Lumsden is Lieutenant, okay, LT அப்படின்னு போடுவோம் இல்லையா, Lieutenant Harry, okay, Lumsden. இந்த கேரக்டர் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணுமா சார் அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். They are very important men. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, this Harry Lumsden, when he comes to Punjab, okay, particularly in Lahore, இந்த லாகூருக்கு என்ட்ரி ஆகும் பொழுது he comes across a cow. கவ் வந்து அவருடைய பாதையில் இருக்கிறது. அப்ப அந்த கவ் என்ன பண்றாரு, வெட்டி போடும்படி ஆணையிடுகிறார். இங்கிலீஷ் soldiers, they slaughter the cow. Not only this cow, all the cows which are standing nearby. And normally in Indian context, cows are equated with gods. They are venerated as gods. அப்ப cow slaughter will create a kind of riot among people. அந்த மாதிரி ஒரு riot வந்து பஞ்சாப்ல நடந்தது. அதுக்கு காரணமா இருந்தது லம்ஸ்டென். அண்ட் அந்த லம்ஸ்டென் செய்த செயல் ஆங்கிலேயருக்கு ஒரு பெரிய செயலாக தெரியல. நார்மலா இடையில எது வந்தாலும் சரி, குறுக்க வந்தாலும் சரி, அதை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆங்கிலேயர்கள். ஆனா ஃபார் பஞ்சாபிஸ், ஃபார் த சீக்ஸ், ஸ்லாட்டர் ஆஃப் அ கவ் இஸ் a sacrilege. அது கடவுளுக்கு எதிராக, தங்களுடைய மதத்துக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு செயல். அப்ப மக்கள் எல்லாம் கிளர்ந்து எழுகிறார்கள். அப்ப இந்த லாரன்ஸ் சாஹிப் என்ன பண்றாரு, இனிஷியலா he goes to apologize with the people, but we find the British government plans against the people by firing at the people. ஏன் அப்படின்னா மக்கள் கிளர்ந்து எழுதுகிறார்கள். இந்த சைட்ல the English representative wants to negotiate. மக்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறேன் லம்ஸ்டனுக்காக, நான் கவர்னர் மன்னிப்பு கேட்கிறேன்னு அவரு மக்களை ஒரு இடத்துல குழும சொல்லி அந்த இடத்துல போய் மன்னிப்பு கேட்க இவரு போறாரு. ஆனா இங்கிலீஷ் கவர்மெண்ட்டுக்கு இந்த தகவல் தெரிந்து என்ன பண்றாங்க, இந்த மக்களை நம்ம பனிஷ் பண்ணணும் அப்படின்னு லாரன்ஸ் சாஹிப்க்கு தெரியாம என்ன பண்றாங்க, அங்க ஃபயரிங் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் there are many people, இந்த டெக்ஸ்ட் படி as many as 20 Sikhs were killed அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு. Okay, that is the importance of Lieutenant Harry Lumsden. Are you there, teachers? Did you get all these informations? Yes, sir. Okay. அதற்கப்புறம் we have the disguised name of the king, Rani Jindan. Rani Jindan என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, she comes to know that there is a plot being hatched against Henry Lawrence, that is லாரன்ஸ் சாஹிப். லாரன்ஸ் சாஹிப் வந்து பஞ்சாபுக்கு வந்துருவாரு. பஞ்சாபுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த குயின் வந்து கொஞ்சம் அவரோட ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. சரி, ஃப்ரெண்ட்லியா இருந்தா தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், ஒரு ஆங்கிலேயருக்கு கீழே நம்ம வேலை செஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த இந்தியன் பீப்புளை ரொம்ப லவ் பண்றாரு, பஞ்சாபிஸை ரொம்ப லவ் பண்றாரு அப்படிங்கிறதுனால அவரை ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அண்ட் ஷீ கம்ஸ் டு நோ தட் there is a plot which is hatched against Henry Lawrence. ஹென்ரி லாரன்ஸ்க்கு எதிராக ஒரு சதி திட்டம் தீட்டுவதை அவர் அறிகிறார். அதை வந்து இவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா நேரா இவரு போய் சொல்ல முடியாது. இரண்டாவது யார் மூலியமாவும், மெசஞ்சர் மூலியமாவும் அனுப்பினாலும் அந்த தகவல் கசிஞ்சிரும். அதனால என்ன பண்றாங்க, she disguises herself with this particular personality. சுபேதா பேகம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மாதிரி இம்பர்சனேட் பண்ணிட்டு she goes to meet Henry Lawrence, but Henry Lawrence identifies that this is Rani Jindan.
ஏன் அந்த ராணி ஜிந்தன்ட்ட ஏன் இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கும் போது அவங்க அந்த பிளாட்டை பத்தி சொல்லுவாங்க. அந்த பிளாட்டை பத்தி சொன்னதுக்கு அப்புறமுமே ஹென்ரி லாரன்ஸ் என்ன பண்ணுவாரு, அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம he will go to the appointed place and then there is the firing which takes place. அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஆளு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have a person by name Edwards, Herbert Edwards. That is a full name. The full name of Edward என்ன அப்படின்னா, he is called Lieutenant Herbert, Herbert Lieutenant Herbert Edwards. இதுதான் அவருடைய full name. He is a very close friend of Henry Lawrence. And we also have yet another friend. What is the name of the friend அப்படின்னு கேட்கலாம். Who are the friends? It is Captain James Abbott. James Abbott. These are the friends of Henry Lawrence. அதற்கப்புறம் நமக்கு Sikh kingdomல there is a person who is very much attached with Lawrence. யார் அந்த மனிதர் அப்படின்னா, it is Sher Singh. Sher Singh is very much preoccupied with the Lawrence behavior. Lawrence தொடங்கும் பொழுது நல்ல மனிதரா தான் இருப்பாரு. போக போக he assumes to be the king of Punjab. கிங் மாதிரி இருப்பாரு, கிங்குடைய ஆடையெல்லாம் அணிந்து கொள்வார். அப்ப அந்த விஷயம்லாம் இருக்கு. அதற்கப்புறம் நமக்கு தெரிய வேண்டியது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, who succeeded Lawrence Sahib as the governor of Punjab. Okay, அப்ப லாரன்ஸ் சாஹிப் பிகின் ஆகும் பொழுது கவர்னர் ஆவாரு. இந்த பிளே எண்ட் ஆகும் போது he is removed from the position because the English government is unhappy with his actions. அதனால அவருக்கு பதிலா யார் அனுப்புவாங்க அப்படின்னா, they will send Frederick Curry. Okay, the full name of Curry is Frederick Curry. Okay, you want me to type the name? Yeah, I'm typing the name. Just get to know Frederick Curry. I think it doesn't get typed here. Okay, I'll spell the name. Frederick. Frederick Curry. He becomes the successor of Lawrence Sahib in Punjab. அதற்கப்புறம் நம்ம ஏற்கனவே கிங் லாரன்ஸ் சாஹிப்பை பத்தி சொல்லியிருக்கோம். கிங் ரஞ்சித் சிங்கை பத்தி சொல்லியிருக்கோம். கிங் ரஞ்சித் சிங் உடைய நிக் நேம் என்ன? He is called the Punjab Lion, the Lion of Punjab னு சொல்லலாம். Or he is also known by the name the One-Eyed Lion. And இந்த கேரக்டர் பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். Now coming to Lawrence Sahib. Lawrence Sahibனா யாரு? Who is Lawrence Sahib? What is the original name? Henry Lawrence. Henry Lawrence is known by the name Lawrence Sahib. Why is he known by the name Lawrence Sahib அப்படின்னு கேட்டீங்கன்னா, because who calls him as Lawrence Sahib அப்படின்னா, Sher Singh, the guardian of Dalip Singh, affectionately calls him as Lawrence Sahib because Lawrence Sahib was so friendly with the people of Lahore, Punjab and Calcutta. Okay, இது வந்து நமக்கு தெரிய வருது. And we come to know that this man rises to a prominent position but falls because of his hubris. Hubris na enna? Because of his pride. The fall of Henry Lawrence is because of his pride. He takes pride in being the man of the mass. நான் ஒரு மக்கள் மத்தியில நல்ல பேர் எடுத்திருக்கேன் அப்படின்னு அவருக்கு ஒரு மமதை வந்தது. அந்த மமதையினால he lost his position. Okay, are you with me, teachers? Shall we break here? We'll break here for 5 minutes and then